ஒரு மர்மத்துக்கு விடை தெரியாமல் இருப்பதுதான் அதிசயம். அதே மாதிரியான ஒரு அதிசயம் தான் சென்னைக்கு அருகில் இருக்க மாமல்லபுரத்தில் இருக்கும் இந்த மிகப்பெரிய பாறை. கிருஷ்ணனோட வெண்ணெய் பந்து என்று அழைக்கப்படும் இந்த பாறைக்கு பின்னாடி இருக்க வரலாறு மற்றும் மர்மங்கள் தான் என்ன? இந்த பாறையோட தனித்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழுக்கலான இந்த மலைப்பகுதியில வெறும் 2 சதுர அடி அடித்தளத்தை மட்டுமே கொண்டு நிற்பதுதான். சரி, எப்படி இந்த பாறை இப்படி நிக்குது? இதே மாதிரி இருக்க ஒரு மலைப்பகுதியில ஒரு பந்து வச்சா என்ன ஆகும்? அது வழுக்கி கீழே விழுந்துரும். ஏன் இந்த பாறை மட்டும் விழாமல் இருக்கு? 20 மீட்டர் உயரமோ 5 மீட்டர் அகலமோ 250 டன் எடையும் கொண்ட இந்த கிரானைட் பாறை சுமார் 1200 வருடங்களா இதே இடத்துல தான் இருக்கு. இந்த மலையோட ரகசியம் தெரியாம பல மக்கள் இங்க நிழலுக்காக இருக்காங்க. பலர் இந்த பாறைய இயற்கையா இங்க இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இயற்கையா இந்த பாறை அமைய வாய்ப்பே இல்லை. சுற்றிலும் வழுக்கலான நிலப்பரப்பு கொண்ட இந்த மலைப்பகுதி காற்று, மண்ணரிப்பு, எந்த ஒரு இயற்கையும் இந்த ஒரு வடிவத்தை கொடுக்கவே முடியாது. இயற்கையா ஏற்படலைன்னா யார் இந்த பாறையை இங்க கொண்டு வந்திருப்பா? இப்போ இருக்க தொழில்நுட்பத்தை வைத்து கூட இந்த பாறையை அசைக்கிறது கூட கஷ்டம். எப்படி அந்த காலத்துல இந்த உயரத்துக்கு இந்த பாறையை கொண்டு வந்திருப்பாங்க? அதுவும் பாத்தீங்கன்னா இந்த பகுதி வருடத்துக்கு 1 அடி மேடி ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. அப்போ இப்போ இருக்கிறத விட 1000 அடி உயரத்துல தான் இந்த மலைப்பகுதி இருந்திருக்கும். கிருஷ்ணனின் வெண்ணெய் பந்து அப்படின்ற பெயர் பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுல தான் வைக்கப்பட்டது. அதற்கு முன்னாடி இந்த பாறையின் பெயர் வானிரைக்கல், அதாவது வானத்திலிருந்து வந்த கடவுளின் கல் என்பதுதான் இதற்கான பொருள். அப்போ யார் அந்த வானத்து கடவுள்? மாமல்லபுரத்துல இந்த பாறை மட்டும்தான் எந்த சிற்பங்களும் செதுக்கப்படல. அதை நிரூபிக்கும் வகையில தான் பல்லவ மன்னன் நரசிம்மன் கடவுளோட பாறையில எந்த சிற்பிகளும் கை வைத்து சிற்பங்கள் செதுக்க கூடாது அப்படின்ட்டு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தாரு. இதை வச்சு பார்க்கும் பொழுது இந்த பாறை 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்தே இங்க இருக்கணும். அப்படின்னா வானத்து இறை கடவுள்கள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கல் ஒன்னு எரிக்கல்லா இருக்கணும் அல்லது வேற்று கிரக பாறையா இருக்கணும். 1908 ஆர்தர் லாலே, அப்பொழுது மெட்ராஸ் மாகாணத்தின் கவர்னரா இருந்தவர், இந்த பாறை எப்போது வேண்டுமானாலும் விழலாம் அப்படின்னு நினைச்சு இதை கீழே கொண்டு வர 7 யானைகள் துணியோட முயற்சி செஞ்சாரு. 7 யானைகள் 42 டன் விசை கொண்டு இதை இழுக்க முயற்சி செஞ்சும் கூட ஒரு அங்கலம் கூட அசைக்க முடியலையாம் இந்த பாறைய. வருடா வருடம் சாயும் பீசாவின் சாய்ந்த கோபுரம் ஒரு உலக அதிசயம்னா, அசைக்கவே முடியாத மாமல்லபுரத்தின் இந்த பாறை அதிசயத்திலும் ஒரு ஆச்சரியம்தான்.